New syllabus 2022-21 class 11 chapter 9 sum number 11. Rectify the following journal entries. இவங்க இதுலயே நம்ம ஜர்னல் மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா, இதுல என்ன கரெக்ஷன் இருக்கு பார்த்து நம்ம எரர் இருக்குன்னு பார்த்து ரெக்டிஃபை பண்ணும். கும்மணன் அக்கௌண்ட் டெப்டா 10,000 to கேஷ் அக்கௌண்ட். இங்க நரேஷன் பாருங்க, சேலரி பெய்ட் டு கும்மணன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ என்ன பண்ணிருக்கோம், நம்ம சேலரி பே பண்ணிருந்தோம்னா நம்ம என்ன என்ட்ரி போட்டிருக்கணும், சேலரி டு கேஷ்ன்னு போட்டிருக்கணும். ஆனா கும்மணன் டு கேஷ்ன்னு போட்டிருக்காங்க. இப்போ ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி பாத்தீங்கன்னா சேலரின்னு போடல, அதனால நம்ம சேலரிய டெபிட் சைட்ல போட்டுட்டோம். கும்மணன் அப்படின்ட்டு தப்பா டெபிட் பண்ணிருந்தாங்க. ஓகேவா, அந்த தப்பா எப்படி சரி பண்ணுவோம், டெபிட் பண்ணிருந்தாங்கன்னா அதை நம்ம கிரெடிட் பண்ணா சரியாயிடும். கும்மணன்னா டெபிட் பண்ணிருந்தாங்களா, இங்க நம்ம கிரெடிட் பண்ணிட்டோம். சேலரி அக்கௌண்ட் டெப்டா 10,000 to கும்மணன் அக்கௌண்ட் 10,000. இதுக்கு நம்ம நரேஷன் எழுதிக்கணும். அடுத்து செங்குத்தவன் அக்கௌண்ட் 6,000 to கேஷ் அக்கௌண்ட் 6,000. ரெண்ட் பெய்ட் டு செங்குட்டவன். இப்போ நம்ம ரெண்ட் பே பண்ணியிருந்தா ரெண்ட் டு கேஷ் தான் போட்டிருப்போம். இங்க செங்குட்டவன் சொல்லிட்டு போட்டுட்டு இருக்க மாட்டோம். இப்போ யாரும் என்ன பண்ணிருக்காங்க, ரெண்ட் போடல. ஓகேவா, அப்ப ரெண்ட் போட்டுடணும் டெபிட் சைட்ல. செங்குட்டவன் போட்டிருக்காங்க டெபிட் சைட்ல, தப்பா போட்டிருக்காங்க. அப்ப அதை சரி பண்றதுக்கு நம்ம செங்குட்டவனை கிரெடிட் சைட்ல போடணும். ரெண்ட் அக்கௌண்ட் டெப்டா 6,000 to செங்குட்டவன் அக்கௌண்ட் 6,000. அடுத்து கேஷ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் சோல்டு ஃபார் கேஷ். இப்போ ஃபர்னிச்சரை நம்ம சேல் பண்ணியிருந்தா இங்க சேல்ஸ்ன்னு போட்டிருக்க கூடாது, ஃபர்னிச்சர் தான் போடணும். ஏன்னா அசட்டை சேல் பண்ணிருக்கோம் இல்லையா, கூட்ஸை சேல் பண்ணா மட்டும்தான் சேல்ஸ்ன்னு போடுவோம். அசட்னா சேல்ஸ் போடுறதுக்கு பதிலாக அங்க ஃபர்னிச்சர்னு போடுவோம். சரியா, இப்போ ஃபர்னிச்சர்னு போடல, அப்ப என்ன பண்ணணும், கிரெடிட் சைட்ல ஃபர்னிச்சர்னு போட்டுடணும். சேல்ஸை கிரெடிட் பண்ணிட்டோம் இல்லையா, அது சரி பண்றதுக்கு சேல்ஸை டெபிட் பண்ணுவோம். சேல்ஸ் அக்கௌண்ட் டெப்டா 2,000 to ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 2,000. நீங்க நரேஷன் எழுதிக்கணும். கொஸ்டின் அப்படியே எழுதிட்டு நவ் ரெக்டிஃபைட் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் மணிமாறன் அக்கௌண்ட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். குட்ஸ் டேக்கன் பை தி ப்ரொப்ரேட்டர் மிஸ்டர் மணிமாறன் ஃபார் இஸ் பர்சனல் யூஸ். நீங்க பாத்தீங்கன்னா மணிமாறன் அவரோட பர்சனல் யூஸ்க்காக கூட்ஸ் எடுத்திருக்காரு. பர்சனல் யூஸ்க்கு கூட்ஸ் எடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், பர்சனல் யூஸ்னாலே டிராயிங் சொல்லி டெபிட் பண்ணுவோம். பர்சனல் யூஸ்க்கு கேஷ் எடுத்தா டு கேஷ்ன்னு போடுவோம். கூட்ஸ் எடுத்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், டு பர்ச்சேஸ்ன்னு போடுவோம். ஓகேவா, இந்த என்ட்ரி ஜேர்னல்ல இம்பார்ட்டன்ட் என்ட்ரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஜேர்னல்ல இதை. அப்ப டிராயிங் டு பர்ச்சேஸ்ன்னு போடுவோம். தப்பா என்ன போட்டுட்டோம், மணிமாறன் போட்டுட்டோம். சோ இங்க என்ன போடணும், டிராயிங்னு போடணும். டிராயிங்கை டெபிட் பண்ணணும். மணிமாறனை நம்ம தப்பா டெபிட் பண்ணிருக்கோம்ல, அதை அப்ப கிரெடிட் பண்ணணும். டிராயிங் அக்கௌண்ட் டெப்டா 1,000 to மணிமாறன் அக்கௌண்ட் 1,000. அடுத்து சம் நம்பர் 12. The accountant of a firm located the following errors after preparing the trial balance. Rectify them assuming that there is a suspense account. ஓகேவா, இப்போ இதுல suspense account இருக்கான்னு பார்க்க சொல்லிருக்காங்க. Machinery purchase for 3,500 was debited to purchase account. இப்போ மிஷினரின்றது ஒரு அசட்டை பர்ச்சேஸ் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம், மிஷினரி டு கேஷ்ன்னு என்ட்ரி பண்ணுவோம். ஆனா அவங்க பர்ச்சேஸ்ன்னு போட்டாங்க. கரெக்டான என்ட்ரி என்னது, மிஷினரி டு கேஷ். அவங்க தப்பா என்ன போட்டிருக்காங்க, பர்ச்சேஸ் டு கேஷ்ன்னு போட்டிருக்காங்க. அப்ப கரெக்டான என்ட்ரி மிஷினரியை நம்ம டெபிட் பண்ணிக்கணும். பர்ச்சேஸை தப்பா டெபிட் பண்ணியிருந்தாங்களே, அதை நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு கிரெடிட் பண்ணிக்கணும். டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 3,500. அடுத்து 1,800 paid to Raina as salary was debited to his personal account. சேலரி பே பண்ணா என்ன பண்ணுவோம், சேலரி டு கேஷ்ன்னு போடுவோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தப்பா ரெய்னாவை டெபிட் பண்ணிட்டாங்க. சேலரிக்கு பதிலா ரெய்னான்னு போட்டாங்க. சேலரின்றது நம்ம போடல, அதனால சேலரிய டெபிட் பண்ணிக்கணும். 1,800. ரெய்னாவை தப்பா டெபிட் பண்ணி வச்சிருந்தாங்களே, அதை சரி பண்றதுக்கு டெபிட் பண்ணதை நம்ம கிரெடிட் பண்ணிக்கலாம். சேலரி அக்கௌண்ட் டெப்டாஸ் டு ரெய்னா அக்கௌண்ட் 1,800. ஸோ இது பண்ணியிருந்தோம், இதே மாதிரி தான் இதுவும். இது நான் உங்களுக்கு டீட்டெயிலா வரணும், புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த என்ட்ரிலாம் நான் போட்டு காட்டுறேன். மற்றபடி இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா, நீங்க இதெல்லாம் போட தேவையில்லை, வெறும் ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும். Interest received 200 was credited to commission account. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணா என்ன போடுவோம், கேஷ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட். என்ட்ரி என்ன போடுவோம், கேஷ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்னு போடுவோமா. இவங்க என்ன தப்பா பண்ணிட்டாங்கன்னா, கேஷ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு கமிஷன் ரிசீவ்டுன்னு போட்டாங்க. ஓகேவா, அப்ப கரெக்டானது என்னது, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ். எந்த சைட்ல போடணும், கிரெடிட் சைட்ல போடணும். சோ நான் கிரெடிட் சைட்ல இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்னு போட்டேன். அதுக்கு பதிலா தப்பா என்ன பண்ணிட்டேன், கமிஷன்ல கிரெடிட் பண்ணிட்டேன். அதை சரி பண்றதுக்கு டெபிட் பண்ணிடலாம்.
commission received account debtor 200 to interest received account 200. Next பாத்தீங்கன்னா goods worth 1800 purchased from Amudanila on credit was not recorded in the book of account. அமுதநிலா கிட்ட இருந்து கிரெடிட்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் 1800 ருபீஸ்க்கு. அது நம்ம ரெக்கார்ட் பண்ணவே இல்லை, அக்கௌண்ட்ஸ் புக்ல போடவே இல்லை. அப்ப என்ன பண்ணிடலாம், அதை என்ட்ரி போட்டுடலாம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு அமுதநிலா அக்கௌண்ட் 1800. அடுத்து யூஸ்டு ஃபர்னிச்சர் சோல்ட் ஃபார் 350 வாஸ் கிரெடிட்டட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சரை சேல் பண்ணிருக்கோம். சேல் பண்ணா என்ன என்ட்ரி போடுவோம், கேஷ் டு சேல்ஸ் போடுவோம். ஆனா இங்க அசட்டை சேல் பண்ணிருக்கோம், அப்ப கேஷ் டு ஃபர்னிச்சர் போடணும். ஃபர்னிச்சரை கிரெடிட் பண்றதுக்கு பதிலா சேல்ஸை கிரெடிட் பண்ணிட்டாங்க. இப்ப ஃபர்னிச்சரை கிரெடிட் பண்ணணும். கிரெடிட் பண்ண சேல்ஸை ரெக்டிஃபை பண்றதுக்கு டெபிட் பண்ணணும். சேல்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் 350 டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 350. அடுத்து sum number 13. The bookkeeper of a firm found that the trial balance was out by 922 excess credit. He placed the amount in the suspense account and subsequently found the following error. இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போட்டுட்டோம். அதுல நமக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எவ்வளவு இருந்துச்சு, 922. கிரெடிட் சைட்ல எக்ஸஸா இருந்துச்சு. ஓகேவா, 922. ஸோ அதை சஸ்பென்ஷன் போட்டிருக்கோம். நம்ம இந்த சம்முக்கு என்ன பண்ணோம், என்ட்ரிலாம் போட்டுட்டு லெட்ஜர் ஓபன் பண்ணணும். The total of discount column on the credit side of the cash book 78 was not posted in the ledger. இப்போ இது போடவே இல்லை, அப்ப நம்ம போட்டுடலாம். கிரெடிட் சைடுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. கிரெடிட் சைடுனா அது டிஸ்கவுண்ட் ரிசீவ், டெபிட் சைடுனா டிஸ்கவுண்ட் அலோட். இப்போ என்ன பண்ணணும், நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ் 78. அடுத்தது the total of purchase book was short by 1000. ஷார்ட்னா என்னது, அண்டர் கேஷ் மாதிரி போடும். அதாவது ஜேர்னல்ல பர்ச்சேஸ் என்ன பண்ணுவோமோ அதையே பண்ணிக்கணும். ஜேர்னல்ல பர்ச்சேஸ டெபிட் பண்ணுவோம், இங்கேயும் நம்ம டெபிட் பண்ணி. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் 1000 to suspense account. A credit sale of goods to Natarajan for 375 was entered in the sales book as 735. இங்க பாத்தீங்கன்னா நம்ம நடராஜனுக்கு குட்ஸை சேல்ஸ் பண்ணிருக்கோம். இவளுக்கு 375க்கு. ஆனா என்ன பண்ணிட்டோம், 735 அப்படின்ட்டு தப்பா நம்ம என்டர் பண்ணிட்டோம். இப்ப ஜாஸ்தி பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்போசிட்டா பண்ணுவோமா. சேல்ஸ் இதுல என்ன பண்ணிருக்கோம், நம்ம சேல்ஸ் எப்பவுமே ஜேர்னல்ல கிரெடிட் பண்ணுவோம். சோ இது ஓவர் கேஷ். ஓவர் கேஷ்ல ஆப்போசிட்டா என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இங்க வந்து நம்மளுக்கு தனியா இப்ப சேல்ஸ் புக்ல மட்டும் நம்ம தப்பு பண்ணிருக்கோம். அப்படி இல்லாம நடராஜன் அக்கௌண்ட்ல மட்டும் தப்பு பண்ணிருக்கோம். இஸ் அக்கௌண்ட் அர் அக்கௌண்ட்னா அந்த ஒரு அவங்க நேம மட்டும் ஒரு சைடு மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். அப்படி இல்லைன்னா கூட என்ன கொடுத்திருப்பாங்க, நம்ம நடராஜன் அக்கௌண்ட்ல கரெக்டா போஸ்ட் பண்ணிட்டோம், சேல்ஸ்ல மட்டும் தான் தப்பு பண்ணிருப்போம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்படி இல்லாம நம்ம இங்க டோட்டலாவே தப்பு பண்ணிருக்க மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ டோட்டலா தப்பு பண்ணா என்ன பண்ணணும், ஓவர் கேஸ்டுக்கு ஆப்போசிட்டா பண்ணுவோம். நடராஜன் அக்கௌண்ட் டெப்டார்ஸ் டு சேல்ஸ் அக்கௌண்ட்ன்றது நம்ம ஜேர்னல்ல போடுவோம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு நடராஜா டெபிட் பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம கிரெடிட் பண்ணிடணும். சேல்ஸை கிரெடிட் பண்ணுவோம் இல்லையா, சேல்ஸ் இப்போ நம்ம டெபிட் பண்ணிடணும். சேல்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் 360 டு நடராஜ் அக்கௌண்ட் 360. இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு அமௌண்ட் ஜாஸ்தி போட்டோமோ அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் போடுவோம். அடுத்து a credit sale of goods to Meghla for 700 was entered in the purchase book. என்ன பண்ணிருக்காங்க, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணிருக்கோம் மேகலாக்கு எவ்வளவுக்கு 700க்கு. சேல்ஸ் பண்ணா சேல்ஸ் புக்ல என்டர் பண்ணாம பர்ச்சேஸ் புக்ல போயிட்டு என்டர் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இப்ப இதுல ரெண்டு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும், இன்னொன்னு சேல்ஸ் புக்ல என்டர் பண்ணணும். அதுக்கு அடுத்து தப்பா பர்ச்சேஸ் புக்ல என்டர் பண்ணாங்களோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். இந்த சம்ல நம்ம கிரெடிட்க்கு சேல் பண்ணிருக்கோம். அப்ப என்ன என்ட்ரி போடணும், மேகலா அக்கௌண்ட் டெப்டார்ஸ் டு சேல்ஸ் அக்கௌண்ட்னு போடணும். தப்பா என்ன பண்ணிட்டோம், சேல்ஸ் பண்ணதை எடுத்துட்டு போயிட்டு பர்ச்சேஸ்ல என்டர் பண்ணிட்டாங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் 700 டு மேகலா அக்கௌண்ட்னு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், சேல்ஸ்ல என்டரும் பண்ணணும், இங்க பண்ணதை சரியும் பண்ணணும். இப்ப இது என்டர் பண்ணணுமோ அதை என்டர் பண்ணிக்கலாம். மேகலா டு சேல்ஸ் என்டர் பண்ணியாச்சு. அடுத்து இதை நம்ம சரி பண்ணணும். இதுல பர்ச்சேஸ் டெபிட் பண்ணிருக்கோம் இல்லையா, இங்க கிரெடிட் பண்ணா அந்த எரர் ரெக்டிஃபை ஆயிடும். அடுத்து இங்க மேகலாவை நம்ம கிரெடிட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை இங்க நம்ம டெபிட் பண்ணா அந்த எரர் ரெக்டிஃபை ஆயிடும். சோ ரெக்டிஃபிகேஷன் என்று இப்படி போட்டாச்சு. இப்ப இதை நம்ம என்ன பண்ணலாம், இங்க 2 சேல்ஸ் 2 பர்ச்சேஸ் நம்ம கிரெடிட் பண்ணியாச்சு. இங்க ரெண்டுமே டெபிட்ல மேகலா தான். சோ மேகலா இந்த அமௌண்ட்டை நம்ம டோட்டல் பண்ணி மேகலா அக்கௌண்ட் 1400 போட்டுடலாம். மேகலா அக்கௌண்ட் டெப்டார் 1400 டு சேல்ஸ் அக்கௌண்ட் 700, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 700.
ஸோ இப்போ நம்ம இந்த சம்முக்கு லெட்ஜர் போடணும். லெட்ஜர் போடும்போது நமக்கு இங்கே கொஸ்டின்ல என்ன கொடுப்பாங்க, இந்த மாதிரி டெபிட் சைடில் இவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு, அதாவது ட்ரையல் பேலன்ஸில் நமக்கு டெபிட் இல்லை கிரெடிட் சைடு எங்கேயாச்சும் அமௌண்ட் நமக்கு ஷார்ட் ஆயிருக்கும். எவ்வளோ ஷார்ட் ஆயிருக்கோ அந்த அமௌண்ட்டை நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு போட்டிருப்போம். அந்த மாதிரி டெபிட் சைடு கிரெடிட் சைட்ஸில் இவ்வளோ அமௌண்ட் எனக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா வாஸ் அவுட் பை 922 எக்ஸஸ் கிரெடிட், அதாவது கிரெடிட் சைடில் 922 அமௌண்ட் எக்ஸஸாக இருந்துச்சு, ஜாஸ்தியாக இருந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரையல் பேலன்ஸில் எந்த சைடு ஜாஸ்தியாக இருக்குது அதை விட்டுட்டு கம்மியாக இருக்க சைடில் அந்த அமௌண்ட்டை போட்டு அதை நம்ம டேலி பண்ணிடுவோம். இப்போ 922 வந்து கிரெடிட் சைடில் எக்ஸஸாக இருக்குன்னா நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எந்த சைடில் போட்டிருப்போம், டெபிட் சைடில் தான் போட்டிருப்போம். டெபிட் சைடில் அந்த 922 அமௌண்ட்டை போட்டு ரெண்டுத்தையும் டேலி பண்ணியிருந்திருப்போம். அப்போ இதுக்கு நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் எந்த சைடு, டெபிட் சைடு. ஸோ நம்ம லெட்ஜர் போடும்போது எங்கே என்டர் பண்ணணும், டெபிட் சைடில் என்டர் பண்ணணும். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இப்போ லெட்ஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லெட்ஜர் ஓப்பன் பண்ணியாச்சு. எனக்கு டிஃப்ரென்ஸ், அதாவது எக்ஸஸாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்களா கிரெடிட் சைடில், அப்போ நான் வந்து டெபிட் சைடில் தான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பேன். அதனால டெபிட் சைடில் 922 அந்த அமௌண்ட்டை இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், லெட்ஜர் போடும்போது என்ன பண்ணுவோம், ஜேர்னலில் பார்த்து போடுவோம். இங்கே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் இருக்குது, ஆப்போசிட்டில் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு இருக்குது. அதனால டெபிட் சைடில் நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு போட்டு அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிடணும். அடுத்து இங்கே பாருங்க, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டாக பர்ச்சேஸ்ன்னு இருக்குது. ஸோ கிரெடிட் சைடில் நம்ம பர்ச்சேஸ்ன்னு என்டர் பண்ணிடுவோம். என்டர் பண்ணிட்டு இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே டோட்டல் பண்ணி தான் போட போகிறோம். இங்கே ஆட் பண்ணால் டோட்டல் 1000, இங்கேயும் நம்ம ஆட் பண்ணால் 1000. நமக்கு புக் ஆன்சரு 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போட்ட சம் கரெக்டு.